ஹலோ, வெல்கம் டு யோகா சித்ரா வீடியோஸ். பாருங்கள், இந்த பிரண்டை வந்து ரொம்ப மருத்துவ குணமுள்ள பிரண்டையை எப்படி சட்னி அரைக்கலான்ட்டு செய்யலாம். வாங்க யோகா சித்ரா வீடியோவுக்கு. இதெல்லாம் இந்த கணுவாக இருக்கும். இதையெல்லாம் வந்து நாம் இந்த பாருங்கள், இந்த கணுவு இதை உடச்சி இந்த நாரை வந்து உரித்து இப்படி எடுத்துடணும். ஒரு நாலு பக்கம் உரிச்சிட்டு இந்த கணுவை மட்டும் உடைச்சி இப்படி உடைச்சி இந்த நாரை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த நாரை வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த இலை இதெல்லாம் கொழுந்தாக இருக்குது. இந்த பிரண்டையும் கொழுந்தாக பார்த்துனா செடியில் இருந்தாலும் உடச்சிக்கலாம். கொஞ்சம் கையில் ஆயில் தடவிக்கிட்டு இல்லைன்னா கையெல்லாம் சேனக்கிழங்கு மாதிரி அரிப்பு எடுத்துக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், எவ்வளோ நாம் இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பெருங்காயம், வரமிளகாய் 4, மஞ்சள், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸு. இது வந்து தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். தேங்காய் நமக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுன்னா தேங்காய் போடாமையே இப்படியே அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க யோகா சித்ரா வீடியோவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பானையில வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது பாருங்கள், நல்லெண்ணெய் நல்லா அடுப்பு காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு. முன்னாடி இந்த பிரண்டையை வந்து போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. அப்புறமேட்டு செலவெல்லாம் வதக்கிக்கலாம். அந்த வெஜிடபிள் மருத்துவ ஹெர்பல்ஸ் இது. அதனால் இதை நல்லா சவப்பாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். சிம்மிலையே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நிதானமாக நல்லா நமக்கு கலர் மாறி வரட்டும். அப்போ தான் நல்லா இருக்கும் பிரண்டை சாப்பிட்றதுக்கு. வாயில் அரிப்பு எடுக்காது. பாருங்கள், எப்படி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி மதங்கணும். அதுக்குன்னு தீயக்கூடாது, கருக்காமல் பார்த்து செய்யணும். இது ரொம்ப மருத்துவ குணம். வயிறில் கேஸு, நரம்பு ப்ராப்ளம், அப்புறம் டயாலிஸ் சுகர் பேஷண்ட்டு டயாலிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ரத்த சுற்றி இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த இலையும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் இருக்கிற தலை கொஞ்சம் அரிஞ்சு அதையும் போட்டுக்கலாம். மேலே தெளிக்கும், பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த தலையெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம தட்டத்தில் கொட்டிக்கலாம். அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆயிலையில் உளுந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம். பாருங்கள், மஞ்சள், சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், புளி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கலாம். இது கூடயே இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம், அது நரம்பு தொந்தரவு, நர்வஸ் ப்ராப்ளம் இதுதான் இருக்குது. வாயில் எந்த ஒரு கெட்ட அமிலம் இருந்தாலும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ரத்தமும் நமக்கு சுத்தியாகும். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பிரண்டை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்னென்னு தெரியாது, செய்யறதுக்கும் தெரியாது. எப்படி செய்யறதுன்னா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் தெரிஞ்சு நாம் இதை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வருது. இன்னும் வெங்காயமெல்லாம் நல்லா
கண்ணாடி பதமாக கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் கொதக்கதான் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வதக்கின இதையும் இது கூடயே போட்டுக்கலாம். சூப்பராக இதை அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு கூட நாங்கள் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் வந்து ஆனியன் போடாமல் இதை செஞ்சு வச்சுக்கிட்டா 15 நாளைக்கு கூட வச்சு ஊறுகாய் மாதிரி வச்சு சுடுசோதில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். இட்லி இது தோசை எதுக்குமே எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி இதுலேயே ஒரு சிட்டிக்கு வெல்லம் வேணுமுன்னா போட்டுக்கலாம். அதுவும் இன்னும் கூட இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். இதை ஜாரில் போட்டு ஆறட்டும். ஜாரில் போட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க ஆறிடுச்சு. வடை சட்டியிலேருந்து ஜாரில் எடுத்து போட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம தொக்கு ஊறுகாய் சூப்பராக பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி இது பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு வாரம் ஆனாலும் கிடாது. நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊறும் பிள்ளைத்தாச்சிங்க இதெல்லாம் வாயில் ஒரு இது கவலத்துக்கு கொஞ்சோண்டு எடுத்து இப்படி கொஞ்சோண்டு நக்கி எடுத்தாவே அவ்வளோ அப்படியே நாக்கு ஊறும். டயாலிஸ் பேஷண்ட்டுங்க, சுகர் பேஷண்ட்டுங்க, நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். கேஸும் நமக்கு இது இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். இப்படி கொஞ்சோண்டு சாதம் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டா ஒரு கவலம் எடுத்து சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யோகா சித்ரா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிடலாம்.